வந்தாச்சு, எல்லாருமே வந்தாச்சு. நம்ம தெரு மாதிரி ஒரு பெரிய விஐபி தெரு எங்கேயுமே கிடையாது. நம்ம தெருவை பார்த்து பழனியே வியந்த மாதிரி நம்ம அண்ணனை பார்த்து நம்ம வியந்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ஜாம்பவான் அவங்கெல்லாம் நம்ம இங்கே உட்கார வச்சிருக்கோம். நம்மளுடைய ஜாம்பவான் அவங்க 3வது தலைமுறையை எங்கள் கையில் ஒப்படைச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லளவும் ஒரு மாசற்று நம்ம அவங்ககிட்ட இந்த நிர்வாகம் செயல்பட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக அண்ணனுக்கு எங்களுடைய மரியாதை செய்யணும். பலத்த கடமை அந்த மரியாதை பலத்த கைகள் அருமை தாய்மார்களே, ஊனக்காலை ஒளி சிறப்பாக 10 நாட்கள் விழாக்கள் நடத்திய நம்முடைய இளைஞர்கள் தான் நன்றி சொல்லுவோம். பட்டிமன்ற சாலை சோதனையிலும் சாதனை படைத்திருந்தாங்க. நம்ம மரியாதைக்குரிய ராஜா அவர் சொன்னார்கள், அண்ணா எப்படியாவது விடாமல் நடத்தினார். அதை பொறுப்பேற்று சிறப்பாக நடந்த இளைஞர்களுக்கு நான் நன்றி சொல்லப்பட்டார். வாயால் நன்றி சொல்ல முடியாது. நாளைக்கு மதியம் அன்னதானத்துக்கு முன்னாடி இந்த இளைஞர் அத்தனை பேருக்கு எங்களுடைய பழைய நிர்வாகத்தின் சார்புடைய பொன்னாடை பற்றி கௌரவ பதிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தம்பி சொன்னார் என்னை பற்றி, அடிவாரம் தெரியாப்பா எல்லாம் நீங்களும் அடிவாரம் தெரியுறீங்க. இப்போ டவுனா அடிவாரம். நான் பிறந்தது டவுனா இருந்தாலும் வளர்ந்த அடிவாரம். அவளுக்கு பெருமை சேர்த்திருக்கிறேன் என்றால் கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் அந்த சங்கத்துக்காக உழைத்து சிரமப்பட்டிருக்கு. அதை சொன்னதற்கு நன்றான நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சில நாளை மதியம் நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் இங்கே பாடுபட்ட அத்தனை இளைஞர்களுக்கும் எங்களுடைய பழைய நிர்வாகத்தின் சார்பை கொண்டாடுறதுக்கு எவருக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அறுசுவை அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா நிகழ்ச்சியிலும் பெரும்பான்மையான நிகழ்ச்சியில நமக்கு அறுசுவை உணவு வழங்கியவர் இன்று மட்டும் இல்லை, எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து வழங்கிட்டு அந்த சீனிவாசன் சித்ரா கேட்டரிங் அவர்கள். அவரை கௌரவப்படுத்தும் விதமாக நமது கோயில் செயலாளர் திரு கருமசாமி சித்தப்பா அவர்கள், அதாவது அவருடைய செயல் உணவு சுவையில தான் இருக்கு. என்ன விலைவாசிங்க எப்படி இவ்வளவு சிறப்பா சாப்பாடு கொடுக்குறாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவ்வளவு விலைவாசி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு உள்ள கொரோனா காலத்துல அனைத்து விலைவாசியும் கூடிருச்சு. கம்மியான அமௌண்ட் வாங்கிட்டு நமக்கு சிறப்பா செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறார். என்றென்றும் அவர் நமக்கு கோயிலுக்கு கடமைப்பட்டவர், நாம் அவருக்கு கடமைப்பட்டவர். இந்த கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அவருக்கு சுறுசுறுப்பா இருக்கிறவர் தானே என்னைக்கும் கொண்டாடப்பட்டோம். நம்ம நிர்வாகத்துல எங்களுக்கு தேடியே சித்தப்பு தான். எங்ககிட்ட பெரிய சண்டை ஓடுவாரு, அடுத்து அனுசரிச்சுக்குவாரு. சாமிக்கும் எங்களுக்கும் உள்ள தூரத்தை ரொம்ப நெருக்கமா கொண்டு வந்து விட்டாரு அவர்தான். அவரின் கையாலேயே அவருக்கு அந்த பொன்னாடியை பத்தி சித்தப்பு என்ற கருவிச்சார் சொல்ல சொல்றார் அவர் நண்பர். அப்புறம் சித்தப்பா ராமராஜ் சித்தப்பா அது தருணத்தில் இல்லை, அவரின் சார்பாக அவர்களும் கௌரவப்படுத்த மாதிரி மைத்ரர் குமார் அவர்களுக்கு பொன்னாடை வாங்கி அவர் சார்பாக ராமநாதன் மாமா சித்தப்பா அவர்களுக்காக அவர் இருக்கிற காலத்துல அமைதியா நிறைய விஷயங்கள் ஆலோசனைகள் எல்லாம் சொல்லி எங்களை வழிநடத்தினார். ரொம்ப அமைதியானவர் கூட அரவணைச்சார், தண்ணி கொடுத்தாரு. பொருளாளர் அவர் நம்ம கிட்ட இன்னைக்கு இல்ல. கார்த்தி ஒரு வாக்குன்னு பார்த்தோம், கார்த்தியும் வரல. அதனால அவருடைய மைத்துனர் அவர் தான் இவருக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனாலதான் அவர்கிட்ட கொடுக்குறோம். பலத்த கைவசம் அவர் இறைவனிடம் சேர்ந்தாங்க. அவங்க மிஸ்ஸஸும் இங்க நிறைய உழைச்சிருக்காங்க. அவங்களே இந்த இடத்துல நம்ம பாராட்ட வேண்டியது. அதனால அவருடைய நினைவா அவருடைய மைத்துனர் ராமநாதன் சித்தப்பா அவர்கள் நினைவாக குமார் மாமா அவர்கள் இந்த பொன்னாடியை பெற்றுக் கொள்வாங்க கூட கேட்டுக்கிறோம். அதுக்கு வெங்கடேசனா நீங்கள் பொன்னாடி கொடுங்க. இப்போ இந்த 3ஆம் ஆண்டு வெற்றிகரமாக நிறைவடைகிறதுக்கு மிக மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய நம்ம இளைஞர் அணிக்கு ஒருத்தர் இருக்காரு. அவர் ஓடிக்கிட்டே இருப்பார். அப்படி இங்கே இந்த எங்கே இருக்காரு, அதாவது அவருடைய பேர் சொல்றதுக்கு முன்னாடி அவருடைய செயல்பாடை சொல்லணும் அப்படின்னா, இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொன்னாங்கல்ல, டீயை போட்டு எங்கடா அப்புறம் ஆளை காணா அப்படின்ட்டு.
அது மாதிரி அண்ணே அப்படின்னு நம்ம கூப்பிட்டு தம்பி எதாவது கூப்பிட்றதுக்குள்ள அந்த வேலையை முடிச்சு அடுத்த வேலை அண்ணே அடுத்த வேலைன்னு கேட்பாப்படி. எப்பயுமே வந்து 10 வேலை கையில் வச்சுட்டு இருப்பாப்படி. நம்மள்ட்ட மட்டும் கிடையாது, அவர் பழகக்கூடிய அத்தனை நட்பு வட்டாரத்திலையும் சரி, பழனிக்குள்ள முக்கிய பொறுப்பாளர்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரியும். தம்பி சுதாகர் அவர்கள் அன்போடு வேலை கிடைக்கிறோம். தம்பி ஜோன்னா போய் மாதிரி போட்டிருக்காரு, அதுக்கு வந்து நிறைய வயசுகள் வச்சிருக்காரு. எல்லாருக்கும் தெரிஞ்சு வேலைகள் எல்லாமே எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். அதாவது நாங்கள் என்ன நினைக்கிறோமோ அதை செயல் வடிவத்தில் ஆக்கி கொடுக்குறது தம்பி மிகப்பெரிய பங்கு. அதை ஒருபடி மேலே அதில் ஒன்றும் சொல்ல போனோம்னா இந்த அலங்காரமெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, சிறப்பாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் இந்த பூ மாலை அதெல்லாம் வந்து இப்போ சுதாகர் பொறுப்பில் எடுத்து மற்ற பொருட்கள் என்ன பூமாலை மட்டும் இல்லை, எந்த பொருள் அதை கிடைக்காத பொருளாக இருந்தாலும் தம்பி அதை எப்படியாவது கிடைக்கணும்னு நான் இவ்வளோ இல்லை. சில நேரத்தில் எனக்கே சில உதவிகள் வரும். நைட்டு ஒரு நாள் 12 மணி 2 மணிக்கு நான் கூப்பிடுவேன். தம்பி 2வது ரிங்குக்கு மேலே போகாது, 3வது ரிங்கு எடுத்து அண்ணே அப்படின்னு கூப்பிடுவேன். கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி வேணும்னா அடுத்த நிமிஷம் அந்த தொடர்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும். கோவிலில் மட்டும் இல்லை, எங்களுடைய சொந்த விஷயத்துலேயும் தம்பி ரொம்ப பெருமதியாக இருக்கார். அந்த தம்பியை கௌரவப்படுத்துறதுக்காக நம்ம அம்மா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சத்தியவேலன் இருக்கிறாங்க, திருமூர்த்தியன் இருக்கிறாங்க. அவங்க காலத்துக்கு அப்புறம் யாராவது இல்லாமல் போயிடக்கூடாது இல்லை, அதை வந்து அந்த வெற்றி எடுத்து நெப்பினது தம்பி சுதாகர். வளர்த்த கையோசனை தான் சுதாகர் மாதிரி ஃபீல்டு பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா ஏன்ட்டையும் ராஜா நகிட்டையும் அவ்வளோ தூரம் அனுசரித்து போகக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா 2 பேருமே கடுகடுன்னு பேசுவோம். ஏன்னா எங்களுக்கு வேலை நடக்கணும். அந்த இடத்துல வந்து ஒரு வேலை, அதாவது நீங்கள் 5 மணிக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு வேலை முடிக்கணும்னா அவை இந்த இடத்துல 3 மணிக்கு வரணும். அவை காலையில் 7 மணிக்கு கடைக்கு போகணும். அடுத்து அவர் என்னென்ன தொழில் செய்கிறாருன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் 3 மணிக்கு உள்ளே வரணும்னா வந்துடும். அப்புறம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்டாலும் அதுக்கே நாங்கள் வந்து ரொம்ப வாயாகும். அவருக்கு வந்து கோயில் நிர்வாகத்தின் சார்பாக ராஜா அன்னைக்கு சூழ்நிலை காரணமாக அண்ணன் வெளியூரில் இருக்கிறாங்க. அவருடைய தாயார் காந்தி மோகன்ராஜன் ஐயா அவருடைய துணைவியார் ரோகம்மா அவருங்க கொண்டாட கிடைப்பாங்க. நம்முடைய நிர்வாகத்தின் சார்பில் அருமைச்ச ஒரு தம்பிகள் சிறப்பாக இந்த கோவிலுக்கு 10 நாள் விழாக்கள் பாடுபட்ட அத்தனை பேர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரவித்தார்கள். இதில் இந்த காலத்தில் இல்லை, நாங்கள் சிறுவ இளைஞர்கள் குடும்ப ஆரம்ப காலத்திலிருந்து எங்களோடு செயல்பட்ட 68 கருப்புசாமி அவர்களை மறக்க முடியாது. இப்போ ஒரு சின்னவராக இருக்கார். நான் ஏற்கனவே சொன்னேன், கட்ட ஒரு 30-40 ஆண்டுகளாக அவர் பணி தொடர்ந்துட்டு இருக்கிறது. இப்போலாம் வசூலுக்கு கொடுக்குறாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு மணி அடிச்சு நான் சந்தைப்படையில் போய் வசூல் பண்ண தட்டை எடுத்து அதெல்லாம் ஞாபகம் மணி அடிச்சுட்டு தட்டை தூக்கிட்டு சந்தை கடை பூரா வசூல் பண்ணோம். அதை மணி அடிக்கிறதாரு கருப்புசாமி அவர்கள். இன்று சிறப்பாக பணியாற்றி இன்னும் தம்பி சொல்லுற என்ன வேலை செய்தாலும் கடுன்னு பேசுவார். அது சுபாவ மனிதனுக்கு ஒரு குறைகள் இருந்தாலும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற தம்பி கருப்புசாமி அவர்கள் இந்த எங்களோடு பணியாற்றி பணியாற்றி கொண்டிருக்க அவரை மறக்க முடியாது. அவர் இன்னும் வாழ்ந்து பல்லாண்டு இந்த கோவிலுக்கு சேவை செய்ய கூறி சொன்னாரு. அந்த கால கைமணி அடிச்சாரு, இப்ப சில்லமணி அடிக்கிறாரு சொன்னாரு. வாழ்த்துக்கள் பல்லாண்டோட கூறி அவரை வாழ்த்தி போட்டேன். இப்போ நாங்கள் எல்லாம் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்தது எல்லாம் சொன்னோம் இல்லையா, அதுக்கெல்லாம் இந்த கடந்த 2 ஆண்டு வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஆர்ஜின் இருந்துச்சு. ஆர்ஜினா திருவள்ளூர் மையப்புள்ளி ராஜாண்ணன் இப்பயும் அங்கே தான் இருக்காங்க. என்ன மையப்புள்ளி மட்டும் கொஞ்சம் மாறிடுச்சு, அது சிங்கப்பூரில் இருக்குது. நாங்கள் எல்லாம் இங்கேருந்து செயல்படுறோம். அப்படி எண்ணங்களை செயலாக்கப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய சக்தி அண்ணன் என்ன நினைக்கிறாரு, அல்லது 2வது அண்ணன் நினைக்கிறாருன்றதை விட ஒரு நிகழ்ச்சி 500 பேர் 1000 பேர் கலந்துக்கிறாங்க. வயதானவங்க, குழந்தைங்க, பெரியவங்க, உடல்நிலை சரி எத்தனை பேர் வந்தாலும் அவ்வளோ பேருக்கும் சிரமம் இல்லாமல் நிகழ்ச்சி தொடங்கி நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் என்னென்ன பண்ணணும், என்னென்ன தேவைகள் இருக்குது,
கோயில் பூஜைக்கு சம்மந்தப்பட்டதாகட்டும், வர்றவங்களுக்கு உண்டான மரியாதை சம்மந்தப்பட்டதாகட்டும், நிகழ்ச்சி நடத்துறதுக்கு தேவையான பொருள் உபகாரங்கள் இதெல்லாம் ஆகட்டும், இதெல்லாம் வந்து அந்த டயத்துக்கு ஆர்கனைசேஷன் ஷெடியூல் அப்படின்ற மாதிரி 4 மணிக்கு தேவையான பொருள் 3 மணிக்கு இருக்கும். 3 மணிக்கு இருக்கணும்னா முதல் நாளே ரெடியாக இருக்கணும். அதாவது 10 நாளைக்கு உண்டான ஷெடியூலில் 1 மாதம் வேலை பார்க்கணும். அப்படி தீயாக வேலை செஞ்சு ஒரு நாட்டில் கார்த்திகை துணை செயலாளர்கள் அன்போடு மேடை கிடைக்கிறோம். அவரை பற்றி நீங்கள் செயலில் பார்த்துருக்கீங்க, நான் நிறைய சொல்ல தேவையில்லை. பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் அண்ணன் திருமூர்த்தி பேசுகிறார். ஹலோ, பேரன்புள்ள பெரியவர்களே, இப்போ எங்களுக்கு என்ன சந்தோஷம்னா, நான் சின்ன பிள்ளையார் காலத்தில் மரியாதைக்குரிய மாரிப்பு ஆசிரியர் தான் இங்கே நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார். தலைவர் லட்சுமணாதி காலத்தில் கணேசம் இல்லை, நம்ம பெருமாள் பிள்ளையார் நிர்வாகம். அப்போ நாங்கள் எல்லாம் இந்த மாதிரி சின்ன பயலாக இருந்தோம். அதுக்கு பிறகு மாரிப்பு ஆசிரியருக்கு பிறகு அவருடைய வாரிசாக மரியாதைக்குரிய அண்ணன் சிவகுருநாதன் அவர்கள் இந்த கோயிலை நிர்வாகம் பண்ணி சிறப்பாக நிறைவேற்றினார். அவரை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் நெஞ்சை விட்டு மறையாதவர்கள். அதை காரணம் அவர் உங்களுடைய தந்தை சந்தானம் பிள்ளை அவர்களை இந்த நேரத்தில் நினைவுறுகிறோம். அவர் கடவுள் பேசுவார், செய்வார், ஆனால் காரியத்தை சிறப்பாக இருக்கிறார். ஆனால் இத்தனை காரியங்கள் செய்தாலும் அதைக்கு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று தம்பி கார்த்திக் அவர் வந்து இந்த பயணி ஏற்றிருக்கார். 2-3 நான் குறை சொல்லவில்லை. சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜா அவர்கள் அங்கிருந்து சொன்ன சொல்லை இவங்களை எல்லாம் கூப்பிட்டு நவராத்திரி விழா சொல்றாங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க. ஆனால் தம்பி வந்து அணுகி எந்த குறை நிறை இருந்தாலும் சின்ன விஷயம் அல்ல. டெய்லி 400 ரூபாய் அண்ணாவை வழங்கிட்டு இருக்கான். நாளைக்கு சிறப்பானதும் அதை காட்டு சிறப்பானதுக்கு நெருங்குறை வைத்து யாரை வைத்து அந்த செயலை செய்வதென்று செய்து சிறப்பாக கொண்டாடியவருக்கு இந்த கோயிலின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாக இருக்கக்கூடிய மக்களின் சார்பாக இந்த பொன்னாடையெல்லாம் பத்தாது. அவருக்கு பெரிய பொன்னாடை என்று கூறி வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு என்று கூறி வாழ்த்தி வருகிறோம். கை வருது அந்த நிகழ்ச்சியிலே பாம்பு டான்ஸ் ஆடி சிறப்பித்த அந்த குழந்தைக்கு இந்த கோயில் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க நம்முடைய அருமை கருச்சாமி பிரியப்படுகிறார். சிறப்பான சிரம டான்ஸ் ஆடிய அந்த குழந்தைக்கு இங்கே மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். சிவாலய யோகா கம்பெனியின் சார்பிலே நேற்று நடைபெற்ற அந்த பாம்பு டான்ஸை சிறப்பாக ஆடி சிறப்பித்த அந்த குழந்தைகளுக்கு விழாக்குழுவின் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் ஏன்னா என்ன டான்ஸ் வேணா ஆடலாம். பாம்பு டான்ஸ் எல்லாம் உடம்பை வளைத்து சிரமப்பட்டு செய்யக்கூடிய ஒரே டான்ஸ் பாம்பு டான்ஸ். அந்த ஆடியும் மக்களின் பாராட்டப்பட்ட அந்த பிள்ளை இன்னும் பல்லாண்டு வாழ்க வேண்டும் என்று நம்முடைய கோயில் சார்பாகவும் நம்ம கருசாமி அவர்கள் சொல்வதை வழங்குவார். போட்டாச்சு. தினமும் அம்மனுக்கு மணி அடிச்சு அந்த கோயில் கைங்கரியத்தை சிறப்பாக செய்திருக்கிற அருள் தம்பி நம்ம சவுந்தரம் அவர்கள் உடனே மேடைக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கோயில் கைங்கரியம் நம்ம என்ன வேணாம் சாப்பிடலாம், அந்த கோயில் கைங்கரியத்தை விடாது மேடைக்கும். இவர் எப்படியா 3 வருஷத்துக்கு முன்னாடி நாகராஜ் தான் இங்க கோயில் பண்ணிட்டு இருந்தார். நாகராஜ் அவர் நல்ல விசேஷ அன்னைக்கு கோயிலை விட்டு போயிட்டார். நாடுல நம்ம குமார் சொன்னா வீட்டுல கூப்பிட வேண்டாம்னு சொல்லி மறுநாளே நான் எங்க அருமை நண்பர் பாலு சொல்லி அண்ணன் நம்முடைய சவுந்தரனை கூப்பிட்டேன். அவரும் அண்ணா சம்பளம் நல்லா வேண்டாம், நான் கோயிலுக்கு பாடுபட்டு வந்து குறைந்த 3 ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். எத்தனையோ நண்பர்கள் வந்தாலும் தாய்மார்கள் வந்தாலும் அவர் பணி சிறப்பு வேண்டும் என்று கூறி அவர் இன்னும் பல்லாண்டு வாழ்ந்து அவர் நம்ம சம்பளம் கொடுக்காம இல்லையோ அதெல்லாம் அவருக்கு தான் தெரியும். ஆனா என் பணி கரைனா வந்து அம்மன் நடத்தி கொண்டிருக்க அண்ணன் கோயில் சார்பாகவும் விழாக்குழு சார்பாகவும் உங்களின் சார்பாக இந்த பொன்னாடை பற்றி கவனிக்கிறோம். அண்ணனை பற்றி சொல்லணும்னா அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் சார்பில் வேலை பார்த்து சொசைட்டியில் ரிட்டையர்ட் ஆகி தன்னுடைய ஓய்வு காலத்தை காளியாத்தாட்ட இது பண்ணுறாரு. எல்லாருக்கும் ஓய்வு காலங்கிறது ஓய்வு எடுக்கிறதுக்காக அண்ணன் வந்து அந்த ஓய்வு காலத்துலேயும் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு டெய்லி 6 மணிக்கு கோயிலில் வந்து
நைட்டு 8 மணி வரைக்கும் அவரோட புனித சேவை செய்கிறாரு. அதில் இந்த 10 நாள் குழுவுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் அலங்காரம் பண்ணுறோம், அதை பண்ணிடுறோம். அதே 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு அலங்காரத்தை திருப்பி எடுக்கிறதுக்கு பயன்படுத்தார். நாங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆபரணமும் ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு மாலையுடைய கட்டும் அவர் ஒருத்தராக எடுத்து அந்த மாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த சிலையை சுத்தம் பண்ணுறதுக்கு காலையில் 11 மணிலேருந்து மத்தியானம் 4 மணி வரை எடுத்துக்கிறார். ஒரு ஒரே ஆளாக 10 நாள் கடின உழைப்பு உழைத்து அவர் வயதனுடைய நிகழ்ச்சியை பயன்படுத்தாமல் அவருடைய கடின உழைப்புக்கு நாங்கள் தலைவருக்கு இந்த பொன்னாடை கௌரவிக்கிறோம். பொன்னாடை மரியாதைக்குரிய கணேஷ் பிள்ளைக்கு பிறகு எனக்கு தவிர வேற பெரிய ஒரு 20 ஆண்டுகளாக அந்த அருவாளை தாங்கி நம்ம கோயில் விசேஷப்ப வருவார். கர்ணன் அவர்கள் இந்த கோயிலுக்கு ஒரு பாதுகாவலராக, அருவாளை வச்சிருப்ப கோயிலுக்கு பாதுகாவலராக நம்ம பூசாரிய செயல்பாட்டு கொண்டிருக்கிறார். அவரும் இன்னும் பல்லாண்டு வாழ்ந்து வாழ்த்துமாறு உங்களை அன்போடு கேட்டு இந்த பொன்னாடையை போற்றி கௌரவிக்கிறோம் கோயில் சார்பாக. நான் சொல்ல வேண்டியதில்லை. நம்முடைய மரியாதைக்குரிய குமார் அவர்கள் அந்த காலத்திலிருந்து அவர் சிறு வயசு முதல் கணக்கு எடுத்தார். இந்த 3 தலைமுறை தாண்டினாலும் இன்று நம்மளோடு ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறார் குமார் அவர்கள். அவர் கைகரித்து விடாமல் சத்திக்கரனை எனக்கு வருவதை எடுத்து ஒரு 15-20 ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவரும் பல்லாண்டு வாழ்ந்து கோவிலுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். எப்பவுமே அவர் இப்ப நாங்கெல்லாம் இல்லாத போது பொருளாதார வேலையை நாங்களாம் நிர்வாகம், அவர் பொருளாதார வேலையை பார்த்தார். பணம் வரவரை சொல்லி கொடுக்குற அவராக தான். இப்பதான் நிர்வாகம் வந்து வளர்ந்து செஞ்சிச்சு. இந்த ஒத்துழைத்துக் கொண்டிருக்கின்ற நம்ம குமார் அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து இந்த கோயிலுக்கு சேவை செய்யுமாறு அவருக்கு எல்லாம் அந்த குணக்கடையும் அருள்மொழி கூட்டி இந்த பொன்னாடையை போற்றி மரியாதை கொள்கிறோம். கையை நீட்டாது சார். அப்படி சைடில் இருக்கலாம் சார். அப்படி இங்கே பாருங்க. இங்கே சரி. யோகேஷ் அவர்கள் வேலைக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறார். வாங்க. தந்தை வழியே தனையன் என்பதற்காக அவர் என்ன சிறுவை இப்ப இல்ல, எனக்கு எப்ப இந்த வேஷம் எல்லாம் போடலாம் அப்பவே கன்சாக தான் வேஷம் போடுறார். ஆமா, அம்மனை சிங்காரத்தில் சிறப்பாக பாடுபட்டு கொண்டிருக்கார். அவர் இன்னும் இப்பதான் இளைஞர். இன்னும் அடுத்த காலத்துல திருமணமாகி பல்லாண்டுவாகி உன் குழந்தையும் சேவை செய்ய வரணும் என்று வாழ்த்தி கூறி கோயில் சிவராக வாழ்த்தி வாழ்க பல்லாண்டு கூறி மரியாதைக்கு நம்முடைய சந்தான துணையார் அவர்கள் முன்னாடி கௌரவிக்கிறார். அம்மா இங்கே ஒரு சபதி இந்த கோயில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு சபதி இல்லாமல் கோயில் நிர்மாணிக்க முடியாது. பெரிய சிறப்பு நம்ம கோயிலே நம்ம ஒருவராக இருந்து எத்தனையோ கும்பாபிஷேகம் மட்டுமல்ல பல வேலைகள் சிறப்பாக செய்திருக்கிற சபதி அவருடைய சீனிவாசன் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் இன்றுமல்ல என்னோடு நம்மளோடு இணைந்து பணியாற்றி இந்த கோயில் சிறப்பிக்க பாடுபவர்கள் அன்பு கூடி எல்லா மல கூலக்காலையில் தொடங்கும் பணியாட்டவர்கள் இருக்குமாறு அன்போடு கூடி இந்த பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறோம். உருவத்தை மாற்றிருக்கிறார்களோ அதுக்கு முக்கியம் இந்த மாவு பிணைஞ்சு சாமியை உருவாக்குவதை ரொம்ப கைவழியா அந்த நம்முடைய கருசாமியுடைய துணைவியார் விஜயா அவர்களை அன்போடு வரவேற்று அவருடைய செய்த பணியை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அவர் இந்த மரியாதையை பெற்று செல்லுமாறு கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு கற்சிலை உருவாகுதுன்னா கற்சிலை நம்ம
நிர்வாகிகள் பொன்னாடை பற்றி கௌரவிக்க இருக்கிறார்கள். எல்லாம் இணைந்து நிர்வாகத்தின் சார்பில் மாதர் சங்கத்தின் சார்பாக இணைந்த ஒரு பொன்னாடை கௌரவிக்கிறார்கள். வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு என்று கூறி வாழ்த்துகிறோம். இங்க பாருங்க. எனக்கு விவரம் தெரிய இந்த கோயிலே மற்ற கோயில் இப்பதான் சில செய்யறாங்க. 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி 15 ஆண்டுகளாக ஒரு நாளைக்கு ஒரு சிலையை உருவாக்கி அதில் சிறப்பிக்க வைக்கலை செய்து சிறப்பித்து பெற்று நம்ம கந்தசாமி அவர்கள் அவருடைய செயல் நம்ம என்ன தெய்வம் சொல்றோமோ கொள்ளையாண்டவனா வெங்கடாஜலபதியா எந்த தெய்வமோ சிறப்பாக அதை உருவாக்கி கற்சலை உருவாக்கி கொடுத்த கந்தசாமி அவரின் தொழில் பாராட்டுக்குரியது. அவர் இன்றும் மென்மேலும் வளர வேண்டும், பல்லாண்டு வாழ்ந்து அந்த கோவில் கைங்கரியத்தை தொடர வேண்டுவதற்காக கூறி பாராட்டுக்கூறி அவர் பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறோம். 4 மணி நேரம் அவரு பொறுமையா உட்கார்ந்து நம்ம இவ்வளவு தூரம் ஒன்று சேர்ந்து சாமி கும்பிட்டு இருக்கோம்னா அது மிகப்பெரிய கதாநாயகனே அவர் தான். நம்ம இங்க எல்லாம் ஒன்று கூடி இருக்கோம்னா இந்த நம்ம காளியம்மனை 10 நாளா 10 விதமா காமிச்சிருக்காரு நமக்கு. இவரு இந்த தெருவில் நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு அற்புதம். நம்ம தெருவில் இப்படி ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத நினைச்சு நம்ம ரொம்ப பெருமைப்படணும். பெரிய பலத்த கையில கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு ரூபாய் 505 காணிக்கை கொடுக்கிறோம். அவருடைய கலைக்கு விலை மதிப்பற்றது. பெரிய கலத்த கைரோசம் தான். 5000 அன்பளிப்பா அவர் கொடுத்தா சைனத்தை கொடுத்து விட்டார். 5005 கொடுக்கிறோம். 10 நாள் மிகப்பெரிய வேலை. நான் 3 மணிக்கு 4 மணிக்கு வர்றதுக்கு 4:30 மணிக்கு வர்றதுக்கு முன்னாடி கேட்டை திறக்கிறது விஜயாக்காவும் அண்ணன் தான். நம்மளை சந்தோஷப்படுத்தி இருக்கிறாருன்னா அவர் தான். ஒரு இசைக்கு எப்படி ஒரு கலைஞர் தேவையோ நம்ம காளியாத்தா கோயிலுக்கு கந்தசாமி. நாங்கள் மட்டுமல்ல, மாதர் சங்கத்தின் சார்பிலே நம்முடைய பூசாரி குமார் அவர்களுக்கு மாதர் சங்கத்தின் சார்பிலே பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார்கள். அடுத்த அறிவை தம்பி கார்த்திக் அவர்களுக்கு நம்முடைய மாணவர்கள் சிலை அமைப்பாளர் கந்தசாமி அவர்கள் வாங்க வாங்க. அடுத்து நம்ம கோயில் கைங்கரியம் அருமை தேவர் சௌந்தரம் அவர்களுக்கு கோயில் மாதர் சங்கத்தின் சார்பில் கொண்டாட பற்றி கௌரவிக்கிறார்கள். அடுத்து 60 மாதர் சங்கத்தின் சார்பில் பொன்னாடை பற்றி கௌரவிக்கிறார்கள். அவருடைய கைங்கரியம் வளர வேண்டும், அவர் சேவை இந்த கோயிலுக்கு தேவை என்று கூறி வாழ்த்துகிறோம். மீண்டும் அறிவிக்கிறோம். இந்த நம்முடைய இந்த இடத்துல இல்லாவிட்டாலும் அவர் கடந்து இருந்தாலும் அவர் நெஞ்சபுரம் இங்கதான் இருக்கணும். மரியாதை கூறி நம்முடைய ராஜா அவர்கள் தலைவராக பொறுப்பேற்று இந்த நிகழ்ச்சியை செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அங்கிருந்தே செயல்பட்டுக் கொண்டு செயலாக்கி கொண்டிருக்க அறிவித்தவர் ராஜாவுடைய பேரன் ராஜா அவர்களை நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏன்னா தலையிலாக்கி வாழதான் ஆடாது, தலை வாழாதது. அவருக்கு கொண்டாட பற்றி இல்லாவிட்டாலும் அந்த பெருமையை கோயில் சார்பாகவும் அம்மா உபடக்காளியவங்க சிறப்பாக வாழ்த்தி வளர வேண்டும் என்று கூறி அந்த மரியாதை அவருடைய தாயார் படைக்கிறோம். உங்கள் சார்பாக எங்களுக்கு கிடைத்த அத்தனை பாராட்டுகளும் ராஜாவுடைய சாரும் அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய ஊண்டுதல், இது போன்ற சில விஷயங்கள், நம்பிக்கை, இது எல்லாம் சேர்த்து தான் எனக்கு இத்தனை செயல்பாடாக இருக்குது. அதை நான் பெருமையை நன்றி கொள்கிறேன். மீண்டும் அறிவிக்கிறோம். நாளை மதியம்
ஏற்பாடு செய்திருக்கிறது. மதியம் 12 மணிக்கு உச்சிக்காலம் தொடங்கவுடன் அன்னதானம் நடைபெறும். அனைத்து பெரியோர்களும் வந்து பயனடைமாறு விழாக்குழு சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த 10 நாள் நிகழ்ச்சியிலும் உங்கள் கோயில் உபயம் கொடுத்தவர்கள், பிரசாதம் கொடுத்தவர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய விழாக்குழுவின் சார்பிலும் மாதர் சங்கத்தின் சார்பிலும் அத்தனை நிர்வாகத்தின் சார்பில் உபயம் செய்த அத்தனை பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி. அதாவது சிட்டால் வேலை 8ஆல் செய்யணும் சொல்லுவாங்க. அது மாதிரி சின்ன சிறுவர்கள் இந்த கோயில் சரவணா, மணிமாறன், யோகேஷ், இந்த சின்ன குழந்தைகள் கோவிலை சுத்தப்படுத்தி அவர்களால் முடிஞ்ச பணியை செய்து கொடுக்கிறார். அவர்கள் பாராட்டி அவர் தயார் அவர்களுக்கு பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார். அவர் வருங்கால இளைஞர்களுக்கு சபரி, பிரேம், தரணேஷ், சதீஷ், செக் பண்ணிக்கலாம் கற்பனசாமி மட்டும் அதிகமாகிவிட்டதால் பூஜை தொடங்குகிறது. நன்றி, வணக்கம். ये கொஞ்சம் அப்படியே தள்ளிக்கங்க. தம்பி தள்ளுமா, தீபார்த்தனை தான் முக்கியம். பாப்பா தள்ளுமா, சாரி கொஞ்சம் இங்கே தள்ளிக்கமா.
பெரியவர்களே, நம்முடைய குணக்காரிகளுடைய நவராத்திரி விழா 10ஆம் நாள் இணைய முடிந்தாலும் சிறப்பாக 10 நாட்களும் பிரசாரம் வழங்கியிருந்தாலும் நாளை ஒரு சிறப்பு அன்னதானத்துக்கு உச்சிக்காலத்திலே தொடர்ந்து 12 மணிக்கு உச்சிக்காலத்திலே தொடங்கி சிறப்பு அன்னதானம் நடைபெறும் என்பதை சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தயவு செய்து அனைத்து தாய்மார்களும்